லதுன்க துர்ரியத்தன் தொய்யிபா, இறைவா உன் புறத்திலிருந்து தொய்யிபான நல்ல ஒரு சந்ததியை நீ எனக்கு வழங்குவாயாக. இன்னக சமீஉத் துஆ, பிரார்த்தனைகளை செவிமடுக்க கூடியவனாக நீ இருக்கின்றாய். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க? துஆ செய்யறாங்க. அதுபோன்று இப்படி நிறைய நபிமார்கள் செய்த பிரார்த்தனையை அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான்? திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட பிரார்த்தனை, வ இன்னி உஈதுஹா பிக வ துர்ரியதஹா மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், ஷைத்தானின் தீங்கை விட்டும் விரட்டப்பட்ட ஷைத்தானின் தீங்குகளிலிருந்து என்னுடைய அந்த பிள்ளையையும் அவளையும் அவளுடைய சந்ததிகளையும் காப்பாற்றுவாயாக. அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யறாங்க? துஆ செய்யறாங்க. வ இன்னி உஈதுஹா பிக, உன்னிடத்திலே நான் என்ன செய்கின்றேன்? அவளுடைய விஷயத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். வ துர்ரியதஹா, அவளுடைய சந்ததிகளும் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், விரட்டப்பட்ட ஷைத்தானின் தீங்கிலிருந்து அவளையும் அவளுடைய சந்ததியையும் நீ பாதுகாப்பாயாக. துஆ செய்றாங்க. அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி நிறைய துஆக்கள் இருக்கு குர்ஆன்ல. பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் செய்ய வேண்டிய துஆக்கள், ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வஜ்அல்னா லில் முத்தகீன இமாமா. இறைவா, எங்களுக்கு எங்களுடைய மனைவியினுடைய விஷயத்துல, பிள்ளைகளுடைய விஷயத்துல கண் குளிர்ச்சியை ஏற்படுத்துவாயாக. இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகளை கல்லூரிக்கு அனுப்பிவிட்டு பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பிவிட்டு கண்ணீர் வடிக்கின்றார்கள், பதறி பதறி வாழ்கின்றார்கள், பதறி பதறி வாழ்கின்றார்கள். பெண் பிள்ளையை பெற்றவர்கள் வயிற்றிலே நெருப்பை கட்டி கொண்டு வாழ்கின்றார்கள். நிறைய துஆ செய்ய வேண்டும். பிரார்த்தனை அதுதான் நம்முடைய பிள்ளைகளை சீர்திருத்தம் செய்யும். பிரார்த்தனை அதுதான் நம்முடைய பிள்ளைகளுக்கு பேருதவியாக இருக்கும். ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வஜ்அல்னா லில் முத்தகீன இமாமா. முத்தகீன்களுக்கு இறையச்சமுடையவர்களுக்கு நீ அவர்களை தலைவர்களாக ஆக்குவாயாக. இப்படி நிறைய நாம் என்ன செய்ய வேண்டும்? பிரார்த்தனை செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஸலாசு தஅவாத்தின் முஸ்தஜாபாத்துன் லா ஷக்க ஃபீஹின்ன, மூன்று பிரார்த்தனைகள் அது அல்லாஹ்விடத்திலே பதிலளிக்கப்படும், அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். தஅவத்துல் மظلوم, அநீதம் இழைக்கப்பட்டவனின் பிரார்த்தனை, வ தஅவத்துல் முஸாஃபிர், பயணியின் பிரார்த்தனை, வ தஅவத்துல் வாலிதி அலா வலதிஹி, பெற்றோர்களுக்கு பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் செய்கின்ற பிரார்த்தனை. அதனால கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம நிறைய என்ன செய்ய வேண்டும்? துஆ செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எப்படி பிள்ளைகளுக்காக நாம் நன்மையை நாடி துஆ செய்ய வேண்டுமோ அதுபோன்று அவர்களுக்கு எதிராகவும் துஆ செய்யக்கூடாது. பிள்ளைகள், வளரும் பிள்ளைகள், டீனேஜ் பருவத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் சேட்டை செய்வார்கள், அவர்களுடைய வாழ்க்கையில் தடுமாற்றங்கள் ஏற்படும், தவறுகள் இருக்கும். அதை உரிய முறையிலே கண்டிக்க வேண்டும். பொது இடங்களில் கண்டிக்க கூடாது. நிறைய பெற்றோர்கள் செய்கின்ற தவறு என்ன தெரியுமா? பொது இடங்களில் பிள்ளைகளை கண்டிப்பது, பொது இடங்களில் அவர்களை கேவலப்படுத்துவது. இது அவர்களுக்கு மிகப்பெரிய ரோஷத்தை ஏற்படுத்தும், தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்தும். பிள்ளைகளுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். பிள்ளைகளை பொது இடங்களில் கண்டிக்கும் போது, தண்டிக்கும் போது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா ததுஉ அலா அன்ஃபுசிக்கும், உங்களுக்கு எதிராக நீங்கள் துஆ செய்யாதீர்கள். வலா ததுஉ அலா அவுலாதிக்கும், உங்களுடைய பிள்ளைகளுக்கு எதிராக நீங்கள் துஆ செய்யாதீர்கள். வலா ததுஉ அலா அம்வாலிக்கும், உங்களுடைய செல்வத்திற்கு எதிராக நீங்கள் துஆ செய்யாதீர்கள். காரணம், லா துவாஃபிகு மினல்லாஹி சாஅத்தன் யுஸ்அலு ஃபீஹா அதாஉன் ஃபயஸ்தஜீபு லக்கும். அல்லாஹ்விடத்திலே ஒரு நேரம் இருக்கிறது, அல்லாஹ்விடத்திலே ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரத்திலே நீங்கள் செய்கின்ற பிரார்த்தனை அது பதிலளிக்கப்பட்டால் உங்க நிலைமை என்ன ஆகும்? அதனால கண்ணியத்திற்குரியவர்களே, நமக்கு எதிராக, நம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராக, நம்முடைய சந்ததிகளுக்கு எதிராக, நம்முடைய செல்வத்திற்கு எதிராக நாம துஆ செய்யக்கூடாது. அல்லாஹ் தஆலா சொல்றான், வயதுல் இன்சானு பிஷ்ஷர்ரி துஆஹு பில் கைர், மனிதன் நன்மைக்கு பிரார்த்தனை செய்வதை போன்று அவன் அவசரமாக தீமைக்காகவும் பிரார்த்தனை செய்கின்றான். வகானல் இன்சானு அஜூலா, மனிதன் அவசரக்காரனாக இருக்கின்றான். அப்ப சபிக்க கூடாது. சில பேரண்ட்ஸ் என்ன செய்யறது? பிள்ளைகளை சபிக்கிறது. நாசமா போவான், மண்ணா போவான், உருப்படாது, திட்டுறது. திட்டாதீர்கள்.
சபிக்காதீர்கள். அவர்கள் உங்களுடைய மனம் புண்படும்படியாக ஏதாவது செயல்களை செய்யும் போது அவர்களுக்காக சீர்திருத்தத்திற்காக துவா செய்யுங்கள், நேர்வழிக்காக துவா செய்யுங்கள். அந்த தவறிலிருந்து என்னுடைய பிள்ளை மீண்டு வர வேண்டும் என்று துவா செய்யுங்கள். சபித்து துவா செய்யாதீர்கள், சபிக்காதீர்கள். சபிப்பது ஒரு மூமினுடைய பண்பல்ல. கத்தாதா ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மனிதன் யதுஉ அலா மாலிஹி ஃபயல்அனு மாலஹு வ வலதஹு வலவ் இஸ்தஜாப அல்லாஹு லஹு லஅஹ்லகஹு. ஒரு மனிதன் தனக்கு எதிராக, தன்னுடைய பிள்ளைக்கு எதிராக, தன்னுடைய செல்வத்திற்கு எதிராக துவா செய்கிறான். அல்லாஹ் பதிலளித்து விட்டால் அவன் தொலைந்தான், அழிந்தான். அதனால நாம் என்ன செய்யக்கூடாது? நம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராக நாம துவா செய்யக்கூடாது. பிள்ளைகளுக்காக, அவர்களுடைய வளர்ச்சிக்காக, அவர்களுடைய கல்விக்காக, அவர்களுடைய ஆரோக்கியத்திற்காக நாம துவா செய்யணும். கண்ணியத்திற்குரியவர்களே, உங்களுக்கு தெரியுமா, பிள்ளைகளை பெறுகின்றார்கள், மாற்று மதத்தவர்களும் திருமணம் முடிக்கின்றார்கள், பிள்ளைகளை பெறுகின்றார்கள், வளர்க்கின்றார்கள். அவர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. என்ன எதிர்பார்ப்பு தெரியுமா? நான் வயசான காலத்துல அவர்கள் எனக்கு சோறு போடணும், என்ன கவனிக்கணும். அதுதான் அவர்களுடைய உச்சபட்ச எதிர்பார்ப்பு. ஆனால் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்ட முஸ்லிம் சமுதாயம் பிள்ளைகளுடைய விஷயத்துல என்ன எதிர்பார்ப்பு தெரியுமா இருக்கணும்? இந்த உலகத்திலே அவர்கள் எனக்கு எதையும் தராவிட்டாலும் பரவாயில்லை, என்னுடைய கபருடைய வாழ்க்கைக்காக அவன் பிரார்த்தனை செய்யக்கூடிய பிள்ளையாக உருவாக வேண்டும். ஏன்னா இந்த உலகத்தில் அவன் தர்றது கொஞ்ச காலம்தான், ஒரு 10 வருடம் 15 வருடம் தான் அவனுடைய செலவுல பெற்றோர்கள் இருப்பார்கள். ஆனால் ஆகிரத்துக்காக அவன் கேட்கின்ற பிரார்த்தனை, அதுதான் நிலையான வாழ்க்கை, நீடூடு வாழ்க்கை. ஆகிரத்துக்காக, மறுமைக்காக, கபருக்காக, கபருடைய வாழ்க்கைக்காக என்னுடைய பிள்ளைகள் எனக்கு துவா செய்ய வேண்டும். அப்படி நம்முடைய பிள்ளைகளை உருவாக்க வேண்டும். என்னுடைய மரணத்திற்கு பிறகு எனக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய பிள்ளையாக அவன் உருவாக வேண்டும். அந்த ஒரு தொலைநோக்கு பார்வை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அதான் காஃபிருக்கு நமக்கு உள்ள டிஃபரண்ட். காஃபிருக்கு மறுமை நம்பிக்கை கிடையாது, கபருடைய வாழ்க்கை அதை பற்றிய அறிவு இல்லை. ஆனா நாம் அப்படி அல்ல. கபருடைய வாழ்க்கை, மறுமை வாழ்க்கை நம்பிக்கை கொண்டவர்கள், சொர்க்கத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள், நரகத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள். மரணத்திற்கு பிறகு அந்த வாழ்க்கைக்காக என்னுடைய பிள்ளை துவா செய்ய வேண்டும். இந்த எதிர்பார்ப்பு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அர்-ரகீஸத்துர் ராபிஆ, நான்காவது கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னா, இல்ல நான்காவது, சரியா, கரெக்டா தான் வந்துச்சு. நான்காவது விஷயம் தஹ்சீனு பில் அத்கார். அவர்களை அதுக்கார் ஔராதுகளோடு அந்த பிள்ளைகளை நாம் வளர்க்க வேண்டும். பிள்ளைகளுக்கு நாம் என்ன செய்யணும்? காலையில் ஓத வேண்டிய ஔராதுகள் அதுக்கார்கள், மாலையில் ஓத வேண்டிய ஔராதுகள் அதுக்கார்கள், இரவிலே தூங்கும் போது ஓத வேண்டிய அதுக்கார்கள், வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது, வீட்டிற்கு வரும்போது, கழிவறைக்கு செல்லும் போது, உணவு உண்ணும் போது, உணவு உண்ட பின், இப்படி எவ்வளவோ அதுக்கார்களை, துஆக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா சுப்ஹானல்லாஹ், இல்லற வாழ்க்கையை ஆரம்பிப்பதே இந்த துஆவை கொண்டுதான். பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியான துஆவை கற்றுத் தந்திருக்கிறாங்க பாருங்க. திருமணமான புதிதில கணவன் மனைவி இல்லற வாழ்க்கையில் ஈடுபடும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா அராத அன் யஅதி அஹ்லஹு, ஒரு மனிதன் தன்னுடைய இல்லற குடும்பத்தில் இல்லற வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கு அவன் நாடும்போது பிஸ்மில்லாஹ், அல்லாஹுடைய பெயரை கொண்டு ஆரம்பிக்க வேண்டும். அல்லாஹும்ம ஜன்னிபின ஷைத்தான், இறைவா ஷைத்தானை என்னை விட்டும் தூரமாக்கு, என்னை விட்டு மட்டுமல்ல வஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா, எனக்கு வழங்க இருக்கக்கூடிய சந்ததிகளையும் ஷைத்தானை விட்டும் தூரமாக்கு. இந்த துஆவுடைய பவர் என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபஇன்னஹு இயுகத்தர பைனஹுமா வலதுன் ஃபீ ذلك லம் யதுர்ருஹு ஷைத்தானு அபதா. இந்த துஆவை ஓதி கணவனும் மனைவியும் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு அதன் மூலமாக அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு சந்ததியை விதித்து விட்டால் ஒருபோதும் அந்த பிள்ளையை ஷைத்தான் தீண்ட மாட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, வஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா, எனக்கு வழங்க இருக்கக்கூடிய சந்ததிகளையும் ஷைத்தானை விட்டு நீ தூரமாக்கு.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிள்ளைகளுக்கு பாதுகாப்புக்காக நிறைய துஆ செஞ்சிருக்கிறாங்க. ஏன்னா வளரும் பிள்ளைகள், சில பிள்ளைகள் ரொம்ப கியூட்டா இருப்பாங்க, அழகா இருப்பாங்க, கண்ணேறு ஏற்படும். சில பிள்ளைகள் மார்க்க அறிவு, அவர்களிடத்தில் சின்ன வயதிலேயே அதிக மார்க்க அறிவுடைய பிள்ளைகளாக இருப்பாங்க. அதுபோன்று ரொம்ப புத்திசாலியான பிள்ளைகளாக இருப்பாங்க. அப்போ அடுத்த மக்கள் பார்க்கும்போது இயல்பாகவே உள்ளத்தில் ஒரு ஏக்கம் ஏற்படும். சார், என் புள்ள இந்த மாதிரி இல்லையே அப்படின்னு உள்ளத்தில் இயற்கையாக ஒரு ஏக்கம் ஏற்படும். அந்த ஏக்கம் தான் பொறாமை, அந்த ஏக்கம் தான் கண்ணேறு. அல் ஐனு ஹக்குன், கண் திருஷ்டி என்பது உண்மை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஅவ்விதுல் ஹஸன் வல் ஹுசைன், ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க. சொன்னாங்க, இன்ன அபாகுமா, ரசூலுல்லாஹ் மட்டுமில்ல, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்ன அபாகுமா கான யுஅவ்விது பிஹா இஸ்மாஈல் வ இஸ்ஹாக், உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். எப்படி பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க? அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்ம, அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்ம, பரிபூர்ணமான அல்லாஹ்வின் வார்த்தைகளை கொண்டு நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். மின் குல்லி ஷைத்தானின் வஹாம்ம வ மின் குல்லி ஐனின் லாம்ம, ஒவ்வொரு கண்ணேரிலிருந்தும் கண்ணிலிருந்தும் அவனிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மா, அல்லாஹ்வின் முழுமையான வார்த்தைகளை கொண்டு, வமின் குல்லி ஷைத்தானின் ஹாம்மா, ஒவ்வொரு ஷைத்தானிடமிருந்தும் நச்சு பிராணியிடமிருந்தும், வமின் குல்லி ஐனின் லாம்மா, தீய எண்ணத்தோடு பொறாமை கண்ணிலிருந்தும் பாதுகாப்பு தேடுகிறேன். அப்ப அல் ஐனு ஹக்குன், பொறாமை என்பது இருக்குது. யாரு என்ன வந்து சொன்னாலும், எந்த ஹதீஸை மறுத்தாலும் நம்பாதீங்க. அப்படி பொறாமை கண் திருஷ்டி இல்லை என்று மறுத்தால் இந்த ஹதீஸை, புகாரியில வரக்கூடிய 3371வது ஹதீஸ், இதை மறுக்க வேண்டும். மறுக்க வேண்டிய சூழலில் தள்ளப்படுவோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பிள்ளைகளுக்காக நாம் என்ன செய்யணும்? நிறைய பாதுகாப்பு தேடி அவுராதுகளை, அதுக்காதுகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். காலையில் ஓத வேண்டிய துஆ, மாலையில் ஓத வேண்டிய துஆ, இரவிலே தூங்கும் போது ஓத வேண்டிய துஆ, வீட்டை விட்டு வெளியேறும் போது ஓத வேண்டிய துஆ, துஆக்களோடு பிள்ளைகளை நாம் உருவாக்க வேண்டும். அர் ரகீஸத்துல் ஹாமிஸா, 5வது விஷயம் என்னன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம், நம்முடைய சமூகத்திலே அலட்சியப்படுத்தப்படுகின்ற ஒன்று, இக்தியார் அல் அஸ்மா உத்தய்யிபா, நல்ல பெயர்களை சூட்டுவது, நல்ல பெயர்களை பிள்ளைகளுக்கு சூட்டுவது, நல்ல பெயர்களை சூட்டுவது. இன்னைக்கு பாருங்க, யாராவது பேர் கேட்பாங்க, எப்படி கேட்பாங்கன்னா, ஆலிம் சாஹினுடைய நேரமே நினைவே எப்போ வரும்னா, பேர் பிள்ளை பிறந்து பேர் வைக்கும் போது தான் அஜர்த்தினுடைய ஞாபகமே வரும். ஆலிம் சாஹ் ஒரு நல்ல பேர் சொல்லுங்க அப்படிம்பாங்க. நம்ம என்ன செய்வோம்? அப்துல்லான்னு பேர் வைங்க. அப்துல்லா பழைய பேரா இருக்குது. அப்துல் ரஹ்மான் பேர் வைங்க. அப்துல் ரஹ்மான் ரொம்ப ஓல்டு நேமா இருக்குது. நிறைய பேர் வச்சிருக்கிறாங்க, புதிய பேரா சொல்லுங்க. என்ன செய்யறது? நிறைய பேரண்ட்ஸ், பெற்றோர்கள் கணவனுடைய நேம்ல உள்ள இனிஷியல் ஏதாவது ஒரு லெட்டர், மனைவியினுடைய நேமுடைய ஆரம்ப எழுத்து அல்லது இறுதி எழுத்து, கணவனுடைய ஆரம்ப எழுத்து அல்லது இறுதி எழுத்து, இந்த லெட்டரை எடுக்கிறது. ஏபிசிடியில் 26 எழுத்து இருக்குதா இல்லையா? அதுல ஏதாவது லெட்டர் என்ன செய்யறது? மாத்தி மாத்தி போடுறது. நெட்ல ஏதாவது வித்தியாசமான, வாயில நுழைய முடியாத, பொதுவாகவே முஸ்லிம்களுடைய பேரு ரேஷன் கார்டில் எப்படி எழுதுவாங்க? தப்பு தப்பா எழுதி வைக்கிறாங்க. ஐடி கார்டில் தப்பு தப்பா எழுதி வைக்கிறாங்க. இவங்க வேற வாயில நுழைய முடியாத ஒரு பேரை வச்சுக்கிட்டு அதுக்கு அர்த்தத்தை கேட்கறது. டிக்ஷனரியில் எங்க தேடினாலும் அந்த அர்த்தம் கிடைக்காது. ஏன்னா அது அரபு பேர் இல்லை. இப்போ பேர் வைக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இன்ன அஹப்ப அஸ்மாஇக்கும் இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான பெயர்கள் அப்துல்லா, அப்துர் ரஹ்மான், அப்துல்லா, அப்துர் ரஹ்மான், இந்த பெயர்களை நாம் சூட்டலாம். அல்லாஹ்வுடைய அஸ்மா உஸ் சிஃபாத், அல்லாஹ்வுக்கு இன்ன லில்லாஹி 99 இஸ்மா, அல்லாஹ்வுக்கு என்று 99 பெயர்கள் இருக்கு. ஒரு ஹதீஸ்ல வந்தது 99 பெயர்கள். இது அல்லாமலும் நிறைய பெயர்கள் இருக்கு அல்லாஹ்வுக்கு. அப்ப அஸ்மாவுல் ஹுஸ்னால அப்து சேர்த்து அப்துல் முஹ்சின், அப்துல் ஜப்பார், அப்துல் கஹார்,
அப்துல் வஹாப், அப்துல் ஹாலிக் என்று அஸ்மாவுல் சிஃபாத்தில் அப்து சேர்த்து என்ன செய்யலாம், பேர் வைக்கலாம். நபிமார்களுடைய பெயர்களை சூட்டுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகனுக்கு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பெயரை சூட்டினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி மகனுடைய இன்னொரு பேர் என்னது? இப்ராஹிம். நபிமார்களுடைய பெயர்களை சூட்டலாம், சஹாபாக்களுடைய பெயர்களை சூட்டலாம், சஹாபி பெண்மணிகளுடைய பெயர்களை சூட்டலாம். ஒரு பேர் வைக்கிறோம்னா அதுக்கு பின்னால அந்த பேருக்கு பிள்ளைகளிடத்தில் ஒரு தாக்கம் இருக்கிறது, ஒரு தாக்கம் இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னைக்கு பேர் வைக்கும் போது அது அரபு பெயராக இருக்க வேண்டும், அந்த நிபந்தனையை கவனிப்பதில்லை. அர்த்தமில்லாத காஃபிர்களுடைய பெயர்களை சூட்டுகின்றார்கள். அல்லாஹ் பிச்சை, நாகூர் பிச்சை, இந்த பேர்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு காலத்தில் வச்சிருக்காங்க. அல்லாஹ் பிச்சை, நாகூர் பிச்சை, மொய்தீன் பிச்சை, பிச்சையா பேர் வைக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, சில பேர் என்ன செய்யறாங்க, கிரிக்கெட் வீரர்களுடைய பேரை வைக்கிறாங்க, ஃபுட்பால் வீரருடைய பேரை வைக்கிறாங்க, நடிகர்களுடைய பேரை வைக்கிறாங்க, நடிகைகளுடைய பேரை வைக்கிறாங்க. நாம அப்துல்லான்னு பேர் சூட்டுறோம்னா, அன்த அப்துல்லாஹ், நீ அல்லாஹுவின் அடிமை, அவன்தான் உன்னை படைத்தான், வணங்க தகுதியானவன் அவன்தான், அவன்தான் உனக்கு அருட்கொடைகளை தந்தான். சஹாபியினுடைய பேரை வைக்கிறோம் அப்படின்னா, இந்த சஹாபி யார் தெரியுமா? அவர் இஸ்லாத்திற்காக எவ்வளவு தியாகம் செய்திருக்கிறார் தெரியுமா? அந்த வரலாறை அந்த பெயரினூடாக பிள்ளைகளுக்கு நாம் போதிக்கின்றோம். இதை கேட்டு கேட்டு வளரக்கூடிய பிள்ளை அவன் எப்படியான பிள்ளையாக உருவாகுவான்? இந்த சஹாபியை போன்று இஸ்லாத்திற்காக நானும் தியாகம் செய்ய வேண்டும், இஸ்லாத்திற்காக நானும் உழைக்க வேண்டும், வீரமிக்க, உறுதிமிக்க, ஆளுமையுடைய பிள்ளைகளாக உருவாகுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் தவறான பெயர்கள், அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மாற்றியும் இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, என்னுடைய இயற்பெயரை சூட்டிக் கொள்ளுங்கள், குறிப்பி பெயரை சூட்டிக் கொள்ளாதீர்கள். ஒரு அன்சாரி நபி தோழர் என்ன செய்யறாருன்னா, அவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. அவர் முஹம்மத் அப்படின்னு என்ன செய்யறாரு, பெயர் சூட்டுறாரு. அவருடைய குடும்பத்தார்கள் சொல்றாங்க, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை வைப்பதற்கு உங்களை நாங்கள் அனுமதிக்க விட மாட்டோம். ஆகவே அந்த மனிதர் என்ன செய்யறாரு, தன்னுடைய மகனை தோளிலே முதுகிலே சுமந்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல என்னுடைய பிள்ளைக்கு முஹம்மது என்று நான் பெயரிட்டேன் என்று சொல்லும்போது, என்னுடைய சமூகத்தார்கள் அல்லாஹுடைய பெயரை, அல்லாஹுடைய தூதரின் பெயரை வைப்பதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய இயற்பெயரை சூட்டிக் கொள்ளுங்கள், முஹம்மத், அஹ்மத் சூட்டிக் கொள்ளுங்கள், ஆனால் என்னுடைய குறிப்பு பெயரை சூட்டிக் கொள்ளாதீர்கள். அபுல் காசிம் என்று பெயர் வைப்பது, இப்படி என்னுடைய குறிப்பு பெயரை நீங்கள் சூட்டாதீர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இருக்கிறாங்க. அதுபோன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலருடைய பெயரை மாற்றியும் என்ன செய்கிறார்கள் இருக்கிறாங்க. சிலருடைய பெயரை மாற்றியும் என்ன செஞ்சிருக்கிறாங்க. பெயர் சம்பந்தமாக நிறைய செய்திகள் வருகின்றது. தவறான பெயர்கள், ஆசியா என்று பெயர் வருது. ஆசியான்னா ஆசி, ஆசி அப்படின்னா பாவின்னு அர்த்தம். ஆசியா என்று பெயர் வைப்பது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெயரை மாற்றிவிட்டு ஜமீலா என்று பெயர் வைத்தார்கள். அதுபோன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு முதல்ல பர்ரா அப்படின்னு ஒரு பெயர் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெயரை மாற்றிவிட்டு ஜுவைரியா என்று செய்தார்கள், பெயர் சூட்டினார்கள். ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு முதல்ல பர்ரா என்ற நேம் இருந்தது, அதை மாற்றிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைனப், அழகிய நறுமண செடி என்று அவர்கள் பெயர் சூட்டினார்கள். இப்படி நிறைய தகவல்களை என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். பெயர்ல ஒரு தாக்கம் இருக்கிறது. சில ஷிர்கான பேர் இருக்குது. ஷாஹுல் ஹமீத் பேர் வைக்க கூடாது. ஷாஹுன்னா அரசன் அர்த்தம், ஹமீதுன்னா என்ன அர்த்தம்? ஹமீத் அல்ஹம்துன்னா என்ன அர்த்தம்? யா அல்லாஹ், அல்ஹம்துன்னா என்ன அர்த்தம்? புகழுக்குரியவன். ஹமீதுன்னா புகழுக்குரியவன். ஷாஹ் அல் ஹமீதுன்னா புகழுக்குரியவனின் அரசன். புகழுக்குரியவன் யாரு? அல்லாஹ். அப்ப அல்லாஹ்வுக்கே அரசன் அப்படின்னு பேர். ஷாஹுல் ஹமீத் வைக்க கூடாது பேர். அந்த பேர் என்ன செய்யக்கூடாது, ஷாஹின் ஷாஹ் வைக்க கூடாது. நிறைய விஷயம் இருக்குது அந்த பெயர்கள் சூட்டுறதுல. அந்த பெயர்கள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒரே ஒரு ஹதீஸ், நிறைய செய்திகள் இருக்கு, நேரம் குறைவாக இருக்கிறதுனால ஒரே ஒரு ஹதீஸ் சொல்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு மனிதரை பார்த்து கேட்கிறாங்க, மஸ்முக்க, உன்னுடைய பெயர் என்ன? அந்த ஆள் சொல்றாரு, இஸ்மி ஹஸன். இஸ்மி ஹஸன். ஹஸன் அப்படின்னு சொல்றாங்க. ஹஸன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா முரடு, முரடன் என்று பெயர், முரடன் என்று அர்த்தம். ஹஸன்
அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, பல் அந்த சஹல், நீ வந்து மென்மையானவன். அந்த மனிதர் சொல்கின்றார், சில பேர் சொல்லுவோமா இல்லையா, இப்போ இந்த பேருக்கு அர்த்தம் சரியில்லை மாற்றி வைங்க அப்படின்னு சொன்னால், எங்கள் வாப்பா வச்ச பேர் எங்கள் உம்மா வச்ச பேர் அதெல்லாம் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த மனிதர், ஒரு மனிதர் சொல்ற, மா அன பி முகையிரின் இஸ்மன் சம்மானிஹி அபி, என்னுடைய தந்தை வைத்த இந்த பெயரை நான் மாற்ற மாட்டேன் அப்படின்னு என்ன செய்யறாரு சொல்றாரு. இப்னு முஸையிப் ரஹிமஹு அவங்க சொல்றாங்க, மா ஸாலத் ஃபீனா ஹுசூனா, அவரிடத்தில் அந்த முரட்டுத்தன்மை இருந்து கொண்டே இருந்தது. ஏன்னா முரடன் என்று பெயர், சஹல் அதாவது ஹுசன் ஹசன் அப்படிங்கிற அந்த நேமுக்கு ஹசன் முரடன் அப்படின்னு அர்த்தம். அவர் அந்த பேரை மாற்ற மாட்டேன்னு சொன்னாரு. அந்த முரட்டுத்தன்மை அவருடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருந்தது. அப்ப பெயருக்கு ஒரு தாக்கம் இருக்குது. நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சூட்டக்கூடிய பெயருக்கு ஒரு தாக்கம் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னக்கும் ததுஊன யௌமல் கியாமத்தி பி அஸ்மாஇ வ அஸ்மாஇ ஆபாஇக்கும், நாளை மறுமை நாளில் அல்லாஹு தஆலா உங்களுடைய பெயரை கொண்டு, உங்களுடைய தந்தையின் பெயரை கொண்டு இன்னாருடைய மகன் இன்னாரே என்று அழைப்பான். ஃபஅஹ்ஸினூ அஸ்மாஅக்கும், அழகான பெயர்களை சூட்டுங்கள். அப்ப குழந்தை வளர்ப்பில் கவனிக்க வேண்டிய முக்கியமான அம்சம் அழகான பெயர்களை சூட்டுவது. அந்த அழகான பெயர்களுக்கு பின்னால் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு தாக்கம் இருக்குது. பிள்ளைகள் கேலி கிண்டல் செய்கிற மாதிரி என்ன செய்யக்கூடாது, பேர் வைக்கக்கூடாது. பிள்ளைகள் அதுவே அவர்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தும். சில பேர் வந்து சொல்லுவாங்க, பாப்பா என்ன பாப்பா பேர் வச்சீங்க. சில பேருக்கு அர்த்தமே தெரியாம பேர் வைக்கிறாங்க. நெட்ல பார்க்கறது பேரை வைக்கிறது, அது அதற்கு பிறகு தவறான அர்த்தம் அப்படின்னு தெரிஞ்சாலும் அதை மாத்துறது இல்லை. அப்ப பெயர் வைப்பதில் கவனிக்க வேண்டும். நாம நல்ல பெயர்களை சூட்ட வேண்டும். தவறான பெயர்களை சூட்டும் போது அது வளர்ந்து வளரக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பாதிக்கும். அப்ப 5 விஷயங்களை சொல்லி இருக்கிறோம். நல்ல துணையை தேர்வு செய்ய வேண்டும். ஈமானையும் கொள்கையையும் பிள்ளைகளுடைய உள்ளத்திலே ஊட்டி வளர்க்க வேண்டும். பிள்ளைகளுக்கு வேண்டி அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதுக்கார் ஔராதுகளை கற்றுத்தர வேண்டும். நல்ல பெயர்களை சூட்ட வேண்டும். அடுத்த 6வது விஷயம் என்னன்னா, அல் அத்ல் பைனல் அப்னா, பிள்ளைகளுக்கு மத்தியில நீதத்தை கடைபிடிக்க வேண்டும். ஒரு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னா 2 பிள்ளைகளையும் நீதமாக நடத்தணும். 3 பிள்ளைகள் அப்படின்னா 3 பிள்ளைகளையும் நீதமாக நடத்தணும். இந்த டாபிக்ல தனி ஒரு தலைப்பாக நீண்ட நேரம் பேச வேண்டிய ஒரு டாபிக். அப்ப நீதமாக என்ன செய்ய வேண்டும், நாம் நடத்த வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நீதமாக நடத்தலைன்னா என்ன பிரச்சனை வரும்? நாம் அன்றாடம் பத்திரிகை செய்திகளில் பார்க்குறோம். தந்தையின் அதாவது அண்ணனின் மீது பொறாமை கொண்டு அண்ணனை தம்பி கொலை செய்தான், தம்பியின் மீது பொறாமை கொண்டு அண்ணன் தம்பியை கொலை செய்தான். பத்திரிகையில் படிக்கிறோம், செய்தி ஊடகங்களில் படிக்கிறோம். ஏன் அவ்வளவு தூரம் நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலேயே நிறைய நிகழ்வுகளை நம்ம பார்க்குறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நுஅமான் இப்னு பஷீர் என்கின்ற ஒரு நபி தோழர் இருக்கிறாங்க. அவருக்கு சில பிள்ளைகள் இருக்கிறாங்க. அப்ப நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்றாங்கன்னா, அவங்க வந்து தன்னுடைய ஒரு பிள்ளைக்கு ஒரு அன்பளிப்பை கொடுக்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, மற்ற எல்லா பிள்ளைகளுக்கும் நீங்க இந்த அன்பளிப்பை கொடுத்தீங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இல்ல அன்பளிப்பை நான் கொடுக்கல. அப்படி என்றால் அந்த அன்பளிப்பை நீங்கள் திரும்ப வாங்கி விடுங்கள். பொதுவாக அன்பளிப்பு கொடுத்தா திரும்ப என்ன செய்யக்கூடாது, வாங்கக்கூடாது. அது வாந்தி எடுத்து விட்டு மீண்டும் தின்பதற்கு சமமானது. ஆனா பிள்ளைகளுக்கு எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக அன்பளிப்பு கொடுக்கல. அப்படிங்கிறதுனால அந்த அன்பளிப்பை திரும்ப பெறுமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள் என்று நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், வஅதிலு பைன அவுலாதிக்கும், உங்களுடைய பிள்ளைகளுக்கு மத்தியில் நீதத்தை கடைபிடியுங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஒரு சம்பவத்தை சொல்றாங்க. ஒரு பெண்மணி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்துல யாசிக்கிறாங்க, யாசகம் கேட்டு வராங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்துல ஒரு பேரித்தம்பளத்தை தவிர வேறு எதுவுமே இருக்கல்ல. அந்த பேரித்தம்பளத்தை அவர்கள் கொடுக்கறாங்க. அந்த பெண்மணி அதை 2ஆக பித்து தன்னுடைய 2 பிள்ளைகளுக்கும் கொடுத்தாங்க.
அதை பார்த்து ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா, அந்த பெண்மணி சாப்பிடல, ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அந்த பிள்ளைகள் நாளை மறுமை நாளில் அந்த தாய்க்கு நரகத்திலிருந்து அவரை காக்கக்கூடிய திரையாக இருப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரர்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர் என்ன செஞ்சாங்க? குர்ஆன் அல்லாஹ் தஆலா இது கால லி யூசுஃப வ அஹூஹு, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சகோதரர்கள் சொன்னார்கள், அஹப்ப இலா அபீனா மின்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு, நம்முடைய தந்தைக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்மை விட மிகவும் பிரியமானவர். வ நஹ்னு உஸ்பத்துன் வ இன்ன அபானா லஃபீ ضلالٍ முபீன், நம்முடைய தந்தைக்கு நம்மை விட அவர் மிகவும் பிரியமுடையவராக இருக்கிறார், நாம் நல்ல பலசாலிகளாக இருக்கிறோம், நம்முடைய தந்தை மிகப்பெரிய தவறிலே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர்கள் சொன்னாங்க, உக்துலு யூசுஃப, அதனால என்ன செய்வோம், யூசுஃபை கொலை செய்வோம் அல்லது அவரை எங்காவது பூமியிலே வீசி எறிவோம், அதற்கு பிறகு அவருடைய தந்தையினுடைய கவனம் உங்கள் பக்கம் இருக்கும். குர்ஆன் அல்லாஹ் தஆலா சூரத்து யூசுஃப்ல சொல்லி காட்டுறான். அப்ப அதனால அன்பு செலுத்துவதாக இருந்தாலும் அன்பு என்பது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். வெளிப்படையாக அன்பு செலுத்துவதாக இருந்த ஒரு முத்தம் கொடுக்குறீங்கன்னா மற்ற 2 பிள்ளைகளுக்கும் நீங்க முத்தம் கொடுக்கணும். அன்பு செலுத்துவதாக இருந்தாலும் பிள்ளைகளுக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வு கற்பிக்க கூடாது. அதுபோல சில மக்கள் என்ன செய்வாங்கன்னா, ஆண் பிள்ளைக்கு மத்தியிலும் பெண் பிள்ளைக்கு மத்தியிலும் ஏற்றத்தாழ்வுகளை கற்பிப்பார்கள். எப்படி ஏற்றத்தாழ்வுகளை கற்பிப்பாங்க? இந்த நம்முடைய சமூகத்தில், அதாவது ஜாஹிலியத் நம்முடைய சமூகத்தில் இருக்கு. என்ன அப்படின்னா, பெண் குழந்தைகளை திருமணம் முடித்து கொடுக்கும் போது அவர்களுக்கு நகைகளை போட்டு என்ன செய்யறது, திருமணம் முடித்து கொடுக்கிறது. 100 சவரன் நகையை போட்டு கொடுக்கிறது பெண் குழந்தைகளை திருமணம் முடித்து. உதாரணமாக ஆம்பளை பிள்ளைக்கு எதையுமே கொடுக்கறது இல்லை. என்ன சொல்றது, ஆம்பளை பிள்ளை அவன் பொழைச்சிக்குவான், ஆம்பளை பிள்ளை அவன் பொழைச்சிக்குவான் அப்படிங்கிறது. பொம்பளை பிள்ளைக்கு 100 பவுன் போட்டு என்ன செய்யறது, கல்யாணம் பண்ணி கொடுக்கறது. அதுபோன்று என்ன செய்வாங்கன்னா, வாரிசுரிமை விஷயத்தில் பெற்றோர்கள் தவறிழைக்கின்றார்கள். பொம்பளை பிள்ளைகிட்ட சொல்றது, உனக்கு திருமணம் முடிக்கும் போதே 100 சவரன் போட்டாச்சு, அதனால சொத்துல பங்கு கேட்டு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. பெற்றோர்கள் மரணித்த பிறகு சகோதரர்கள் சொல்லுவாங்க, சொத்துல பங்கு கேட்டு வரக்கூடாது, கல்யாணம் பண்ணும் போதே 100 பவுன் போட்டோம், அதனால அதோடு ஓடி போயிடணும், சொத்துல பங்கு கேட்டு வரக்கூடாது. இது தவறான ஒரு விஷயம். வராசத்துல, வாரிசுரிமை சட்டத்தில் பெண்களுக்கும் பங்கு இருக்கின்றது. நீங்க 100 பவுன் கொடுத்தீங்கன்னா அது நீங்க கொடுத்தது, அது சொத்தோடு என்ன செய்யக்கூடாது, சம்பந்தப்படுத்தக்கூடாது, சொத்தோடு சம்பந்தப்படுத்தக்கூடாது. வாரிசுரிமையில் அவர்களுக்கு இடம் இல்லை, அவர்களுக்கு பங்கு இல்லை என்பது அநீதம், பெண் பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய அநீதம். அதனால இதையெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும், கவனிக்க வேண்டும். அப்ப அதாலத், நீதமாக பிள்ளைகளுக்கு மத்தியில் நடந்து கொள்வது. 7வது விஷயம், இந்த ஒவ்வொரு தலைப்பும் தனித்தலைப்பாக பெரிய ஒரு உரையாக தொடர் உரையாக நிகழ்த்தப்பட வேண்டிய விஷயங்கள். சுருக்கமாக அவசரமாக கடந்து செல்கின்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, 7வது விஷயம் அர்-ரிஃப்கு வர்-ரஹ்மா, அவர்களிடத்தில் மென்மையோடு, இரக்கத்தோடு, கருணையோடு பிள்ளைகளிடத்திலே நடந்து கொள்ள வேண்டும். சில பெற்றோர்கள், சில தந்தைமார்கள் பிள்ளைகளிடத்தில் போலீஸ்கார மாதிரி நடக்கிறது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கத்துனா அல்லது தண்டித்தால் பிள்ளை நல்லா கரெக்டாக வளர்ந்துருவான் அப்படி. இப்போ உள்ள பிள்ளைகள் அப்படி அல்ல, தூங்கும்போது கல்லை போட்டு கொன்றுவான். தூங்கும்போது ரொம்ப ஓவரா நீங்க அந்த பிள்ளைகளை அதட்டினால், அவர்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தினால் ஒண்ணுல மெண்டலா போயிடுவான், அல்லது ரொம்ப புத்தி பேதலித்து விட்டால், நம்ம பத்திரிகைகளை பார்க்கிறோம், நிறைய செய்திகளை பார்க்கிறோம், தகப்பனை கொலை செய்யக்கூடிய பிள்ளை. அதனால மென்மையோடு இரக்கத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மென்மை எதிலிருந்தாலும் அது அழகாக்கிவிடும், மென்மை அகற்றப்பட்ட எந்த ஒன்றும் அலங்கோலமாகிவிடும்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் மென்மையானவன், மென்மையான போக்கையே அவன் விரும்புகின்றான். வன்மைக்கு பிறவற்றுக்கும் வழங்காதவற்றை எல்லாம் அல்லாஹ் மென்மைக்கு என்ன செய்கின்றான், வழங்குகின்றான். எவன் மென்மையை தடுத்துக் கொள்கின்றானோ அவன் நன்மையை தடுத்துக் கொள்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அதுபோன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல ஒரு அராபி பள்ளியில சிறுநீர் கழிக்கிறாங்க. சஹாபாக்கள் அடிப்பதற்கு பாய்கின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பொறுமையாக இருங்க. அவர் முழுவதுமாக சிறுநீர் கழித்த பிறகு அதிலே ஒரு பக்கெட் தண்ணீரை ஊத்த சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபஇன்னமா புஇஸ்தும் முயஸ்ஸிரீன், நீங்கள் நளினமாக நடந்து கொள்வதற்காகவே அனுப்பப்பட்டீர்கள். வலம் துபஅஸு முஅஸ்ஸிரீன், கடினமாக நடந்து கொள்வதற்கு நீங்கள் அனுப்பப்படவில்லை. அந்த மனிதரை கூப்பிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பள்ளிவாசல் என்பது இன்னமாஹிய லிதிக்ரில்லாஹ், அல்லாஹ்வுக்கு திக்ர் செய்வதற்கான இடம், வஸ்ஸலா தொழுகைக்கான இடம், வகிராஅத்துல் குர்ஆன் குர்ஆன் ஓதுவதற்கான இடம். இவ்வளவு மென்மையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நடந்து கொண்டார்கள் என்பதை பாருங்கள். இன்னைக்கு குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவிக்கு மத்தியில மிகப்பெரிய இடைவெளிகள் ஏற்படுகிறது, பிரச்சனைகள் ஏற்படுகிறது, சண்டை ஏற்படுகிறது. திருமணமான புதிதிலே அந்த இல்லற வாழ்க்கை கசந்து விடுகிறது. என்ன காரணம்? மென்மை இல்லை. கணவனிடத்திலும் மென்மை இல்லை, மனைவியிடத்திலும் மென்மை இல்லை. அப்ப மென்மையாக நடந்து கொள்ள வேண்டும். فبما رحمة من الله لنت لهم ولو كنت فظا غليظ القلب لانفضوا من حولك. அல்லாஹ் நபியை பார்த்து சொல்றான், நபியே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் காரணமாக நீங்கள் அவர்களிடத்தில் மென்மையாக நடக்கிறீங்க. நீங்க மட்டும் கடின சித்தமுடையவர்களாக இருந்தால் அவர்கள் உங்களை விட்டும் விரண்டோடி இருப்பார்கள். ஃபஅஃபு அன்ஹும், அவர்கள் செய்கின்ற சின்ன சின்ன தவறுகளை அலட்சியம் செய்யுங்கள், மன்னித்து விடுங்கள். வஸ்தக்ஃபிர் லஹும், அவர்களுக்காக மன்னிப்பு தேடுங்கள். வஷாவிருஹும் ஃபில் அம்ர், அவர்களோடு கலந்தாலோசனை செய்யுங்கள். ஃபஇதா அஸம்த ஃபதவக்கல் அலல்லாஹ், நீங்கள் ஒரு காரியத்தில் முடிவு செய்து விட்டால் அல்லாஹ்வின் மீது பொறுப்பு ஏற்படுத்துங்கள். அப்ப கண்ணியத்திற்குரிய இன்னக லஅலா குலுகின் அதீம், மகத்தான நற்குணத்தின் மீது நபியை நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் இப்னு அலி, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை முத்தமிடுகின்றார்கள். அப்ப அந்த நேரத்தில் அக்ரா இப்னு ஹாபிஸ் அத்-தமீமி என்கின்ற ஒருவர் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். அவர் சொல்றாரு, இன்னலி அஷரத மினல் வலத், எனக்கு 10 பிள்ளைகள் இருக்கிறாங்க. மா கப்பல்து மின்ஹும் அஹத்தன், யாரையும் நான் முத்தமிட்டதே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மல்லா யர்ஹம் லா யுர்ஹம், யார் இரக்கம் காட்டவில்லையோ அவர்கள் இரக்கம் காட்டப்பட மாட்டார்கள். அப்ப பிள்ளைகளை தினமும் முத்தமிட வேண்டும். நீங்க சவுதிகளை பார்த்திருக்கீங்களா? அரபுகள்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் இருக்கு. என்ன அப்படின்னா, தன்னுடைய பிள்ளையை பள்ளிவாசலிலே பார்த்து விட்டால், கடை தெருவிலே பார்த்து விட்டால், ஏதோ ரொம்ப காலமா பார்க்காதவர்களை பார்த்ததை போன்று கட்டி அணைத்துக் கொள்வார்கள், முத்தமிடுவார்கள், நெத்தியில முத்தமிடுவாங்க. நாம என்ன செய்யறோம்? வளர்ந்த புள்ள, தோளுக்கு மேல வளர்ந்த புள்ள, இவனை போய் முத்தமிடுறதா அப்படி நாம நினைக்கிறோம். ஆனால் அரபுகள் அப்படி இல்லை. நெற்றியில், தகப்பனுடைய நெற்றியில் பிள்ளையும், பிள்ளையினுடைய நெற்றியில் தகப்பனும் முத்தமிட்டுக் கொள்வார்கள், கட்டி அணைத்துக் கொள்வார்கள், முசாஃபஹா செய்வார்கள், கை குலுக்கிக் கொள்வார்கள். ஆனா நம்மகிட்ட அந்த பழக்கம் இல்லை. முத்தமிட வேண்டும். பிள்ளைகளிடத்தில் அன்பை சில பெற்றோர்கள் சொல்றாங்க, அன்பெல்லாம் உள்ளத்துல வச்சிருக்கணும், அன்பெல்லாம் வெளிப்படுத்தினா அதை அவன் மிஸ்யூஸ் பண்ணிடுவான். நீங்க அன்பை வெளிப்படுத்தவில்லை என்றால், தாய்மார்களே, தந்தைமார்களே, நன்றாக செவிமடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பை வெளிப்படுத்தவில்லை என்றால், ரோட்ல போகக்கூடிய எவனாவது பல்ல காட்டுனான்னு வைங்க, அதுல அவங்க விழுந்துருவாங்க. இன்னைக்கு பிள்ளைகள் அன்புக்காக ஏங்கி தவிக்கின்றார்கள். எப்ப பார்த்தாலும் சிடு மூஞ்சி மாதிரி இருக்கிறாங்க. ஏதாவது கவலை, ஸ்கூல்ல ஏதாவது பிரச்சனை அல்லது நட்பு வட்டாரத்தில் ஏதாவது பிரச்சனை, அவனுக்கு கவலை, யார்கிட்ட ஷேர் பண்றது? யாரிடத்தில் தன்னுடைய குறைகளை, தன்னுடைய ஆதங்களை, தன்னுடைய கவலைகளை வெளிப்படுத்துவது, பங்கிட்டுக் கொள்வது அவனுக்கு தெரியல.
அப்ப தவறானவர்களிடத்தில் அதை பங்கிடும் போது, தவறானவர்களிடத்தில் அதை எதிர்பார்க்கும் போது அங்கு நம்முடைய பிள்ளைகள் தவறிவிடுகின்றார்கள். அதுக்கு பிறகு கொய்யோ முய்யோன்னா ஒன்றும் நடக்காது. அதனால கண்ணியத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அர் ரஹ்மான் யர்ஹமுஹுர் ரஹ்மான், அளவற்ற அருளாளன் அவன் உங்கள் மீது அருள் செய்கின். இர்ஹமு மன் ஃபில் அர்ள் யர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா, பூமியில் உள்ளவர்களோடு நீங்கள் இரக்கமாக நடந்து கொள்ளுங்கள், வானத்தில் உள்ளவன் உங்கள் மீது இரக்கமாக நடந்து கொள்வான். அப்ப அதனால நம்முடைய பிள்ளைகளிடத்துல இரக்கமாக நடந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு ஆராபி வந்து சொல்றாரு, அத்துகப்பிலூன ஸிபியான், நீங்கள் பிள்ளைகளை எல்லாம் முத்தமிடுகின்றீர்களா? ஃபமானு கப்பிலுஹும், நான் யாரையுமே முத்தமிட்டதில்லை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வமா அம்லிகு லக அன் நஸஅல்லாஹு ரஹ்மத மின் கல்பிக, உன்னுடைய உள்ளத்திலிருந்து ரஹ்மத்தை, இரக்க குணத்தை அல்லாஹ் எடுத்து விட்டான் என்றால் நான் என்னப்பா செய்ய முடியும்? நான் என்ன செய்ய முடியும்? அதனால பிள்ளைகளிடத்துல இரக்கமாக, கருணையோடு, அன்போடு அந்த அன்பை வெளிப்படுத்த வேண்டும். அந்த அன்பை வெளிப்படுத்த வேண்டும். நீங்க உங்களுடைய பிள்ளைகளிடத்துல, தாய்மார்கள் அதாவது ஒவ்வொரு பிள்ளையும் பெற்றோர்களை எப்படி நினைக்கணும்னா நண்பர்களாக நினைக்கணும். என்னுடைய தாய் என்னுடைய ஃப்ரெண்டு மாதிரி, என் வாப்பா என் தகப்ப எனக்கு ஃப்ரெண்டு மாதிரி, நண்பர். எதை வேண்டுமானாலும் அவர்கிட்ட நான் ஷேர் பண்ண முடியும், எதை வேண்டுமானாலும் அவரோடு நான் கலந்துரையாட முடியும், ஆலோசனைகளை கேட்க முடியும். அந்த லெவல்ல நீங்க வைங்க. நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் கேட்பாங்க உங்க பிள்ளைகள், நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் கேட்பாங்க. வன்முறையால் சாதிக்காததை அன்பினால் சாதிக்க முடியும். அன்போடு, இரக்கத்தோடு, கருணையோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய சம்பந்தமா நிறைய விஷயங்கள் என்ன செய்யலாம், பேசலாம். இருந்தாலும் அந்த நேரத்தின் அருமையை கருத்தில் கொண்டு அந்த அடுத்த விஷயத்திற்கு நான் வருகின்றேன். 8வது விஷயம் என்னன்னா, பிள்ளைகளுக்கு நாம் உபதேசம் செய்ய வேண்டும், அவர்களுக்கு நாம் வழிகாட்ட வேண்டும். அர்-ரகீஸத்து ஸாமினா, பிள்ளைகளுக்கு நாம் உபதேசம் செய்ய வேண்டும், அவர்களுக்கு நாம் வழிகாட்ட வேண்டும். ஏன்னா மனித உள்ளத்தை அல்லாஹ் எப்படி படைத்திருக்கிறான் அப்படின்னா, பாவம் செய்யக்கூடிய, பாவத்தின் பக்கம் சாயக்கூடியதாகவே அல்லாஹு தாலா என்ன செஞ்சிருக்கிறான், மனித உள்ளத்தை என்ன செஞ்சிருக்கிறான், படைத்திருக்கிறான். அல்லாஹு தாலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், வமா உபர்ரிஉ நஃப்ஸி இன்னன் நஃப்ஸ லஅம்மாரத்துன் பிஸூ' இல்லா மா ரஹிம ரப்பி, என்னுடைய மனதை பாவத்தை விட்டும் பரிசுத்தமாகி விட்டது என்று நான் சொல்லவில்லை. என் மனம் என்பது மனோ இச்சையானது, தீமையை தூண்டக்கூடியதாக இருக்குது. இப்ப மனம் எப்போதும் தீமையை தூண்டக்கூடியதாக இருக்கும். அப்ப பிள்ளைகளுக்கு நாம் என்ன செய்யணும், தொடர்ந்து அவர்களுக்கு உபதேசம் செய்ய வேண்டும், அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும், நல்ல நற்குணங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், மார்க்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும், இஸ்லாத்தினுடைய ஃபராயில்களை, அதாவது சட்டங்களை, அவர்களுடைய அந்த கடமைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும், ருக்குன்களை கற்றுக் கொடுக்க வேண்டும், ஷரீஅத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். எதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏவினார்களோ அதை எடுத்துரைக்க வேண்டும், எதை விட்டும் தடுத்தார்களோ அதை விட்டும் பிள்ளைகளை தவிர்த்திருக்க வாழ வேண்டும் என்று சொல்லணும். பெரும்பாவங்கள் எது என்று அவர்களுக்கு போதிக்க வேண்டும். இப்படி பிள்ளைகளுக்கு தொடர்ந்து நாம் என்ன செய்யணும், லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த உபதேசத்தை அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல என்ன செய்கிறான், நிறைய சொல்றான். அப்ப பிள்ளைகளுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், நசீஹத், உபதேசம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அடுத்து கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இது இந்த பிள்ளைகளுக்கு செய்கின்ற உபதேசம் அப்படிங்கிற பாடத்தில் மட்டும் நாம் என்ன செய்யலாம், நிறைய செய்திகளை பார்க்கலாம். இருந்தாலும் நேரத்தில் கருத்தில் கொண்டு என்ன செய்கின்றேன், கடந்து செல்கின்றேன். இப்ராஹிம் நபிமார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, உபதேசம் செஞ்சிருக்கிறாங்க. எந்த மாதிரியான உபதேசம் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். வவஸ்ஸா பிஹா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பனீஹி, தங்களுடைய பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்றாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க உபதேசம் செஞ்சாங்க, யா பனிய இன்னல்லாஹ் அஸ்தஃபா லக்குமுத்தீன், இந்த மார்க்கத்திற்காக அல்லாஹ் உங்களை தேர்வு செய்திருக்கிறான். ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், முஸ்லிம்களாக அன்றி நீங்கள் மரணித்து விடாதீர்கள். நபிமார்கள் செய்த உபதேசம். அம் குன்தும் ஷுஹதா இது ஹலர யாக்கூப் அல் மவுத், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மரண நேரத்திலே இது காலலி பனீஹி, தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொன்னார்கள், பிள்ளையை பார்த்து சொன்னார்கள், மா தஅபுதூன மின் பஅதி, என்னுடைய மரணத்திற்கு பிறகு நீங்கள் யாரை வணங்குவீர்கள்?
காலு, அந்த பிள்ளைகள் சொன்னார்கள், நஅபுது இலாஹக, உங்களுடைய இறைவனாகிய, வ இலாஹ ஆபாயிக, உங்களுடைய முன்னோர்களின் இறைவனாகிய இப்ராஹீம வ இஸ்மாஈல வ இஸ்ஹாக, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எந்த இறைவனை வணங்கி வழிபட்டார்களோ அந்த இறைவனை இலாஹம் வாஹிதா, அந்த இறைவனை நாங்கள் வணங்கி வழிபடுவோம். வ நஹ்னு லஹு முஸ்லிமூன், அல்லாஹ்வுக்கு முற்றிலும் கட்டுப்பட்ட முஸ்லிம்களாக இந்த உலகத்திலே வாழுவோம். வ கான யஅமுரு அஹ்லுஹு பிஸ்ஸலா வஸ்ஸகா, அவர்கள் குடும்பத்திற்கு சலாத்தை, தொழுகையை உபதேசித்தார்கள், தொழுகையை ஏவினார்கள், ஜக்காத்தை ஏவினார்கள். வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா, நபியே உங்களுடைய குடும்பத்திற்கு தொழுமாறு நீங்கள் உபதேசம் செய்வீராக, ஏவுவீராக, தொழுகையின் மீது நீங்கள் பொறுமையும் உறுதியும் கொண்டிருப்பீராக. நிறைய வசனங்கள் இருக்கு. பிள்ளைகளுக்கு நாம் என்ன செய்யணும்? உபதேசம் செய்ய வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அர் ரகீஸத்து தாசிஆ, 9வது விஷயம், சுருக்கமாக சொல்லி இருக்கிறோம். 9வது விஷயம் என்னன்னா, அல் ஜலீசு ஸாலிஹ், நல்ல நட்பு வட்டாரத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் அமைத்து கொடுக்க வேண்டும். நட்பு வட்டாரம் ரொம்ப முக்கியம். ஏன்னா வளரக்கூடிய பிள்ளைகள் நல்லா தான் வளர்றாங்க, ஆனா பள்ளிக்கூடங்கள்ல, கல்லூரிகள்ல அவர்களுடைய நட்பு வட்டாரம் இருக்குதா இல்லையா? அதன் மூலமாக நிறைய பிள்ளைகள் கெட்டு போறாங்க. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, நல்ல நண்பனுக்கும் கெட்ட நண்பனுக்கும் என்ன உதாரணம் தெரியுமா? கஸ்தூரியை சுமைப்பவனை போன்று, அதுபோன்று அந்த கொல்லையில வேலை செய்யக்கூடியவனை போன்று. ஃபஹாமிலுல் மிஸ்க், கஸ்தூரியை சுமப்பவன், இம்மா ஐ யஹ்தியக, அவன் உனக்கு அன்பளிப்பு தரலாம், அல்லது நீ அவனிடத்திலிருந்து கஸ்தூரியை, நறுமணத்தை வாங்கலாம். அப்படி நறுமணத்தை வாங்காவிட்டாலும், அன்பளிப்பு செய்யாவிட்டாலும், அவனோடு நீ நடந்து கொண்டால், வ இம்மா அன் தஜித மின்ஹு ரீஹன் தய்யிபா, நல்ல அத்தர் போட்டுட்டு வரக்கூடிய ஒரு ஆளை நீங்க கட்டிப்பிடிங்க, அந்த ஸ்மெல் நம்மளோட என்ன செய்யும்? நிற்கும். அப்போ அவனிடமிருந்து நல்ல நறுமணத்தை நீ நுகரலாம். ஆனால் கொல்லனை பொறுத்த மட்டும் பற்றையில வேலை செய்யக்கூடிய கொல்லன் இருக்கிறானா இல்லையா? அதுபோன்று தீய நட்பு உன்னுடைய ஆடையை கரித்துவிடும். வனாஃபிகுல் கீர் இம்மா அன் யஹ்ரிக சியாபக இம்மா அன் தஜித ரீஹன் ஹபீஸா, கெட்ட வாடை அவனிடமிருந்து வரும், அல்லது அந்த கொல்லன் அவனோடு நீ நட்பு கொண்டால் உன்னுடைய ஆடையை அந்த தீ கரித்துவிடும். அந்த மாதிரிதான் நல்ல நண்பனுக்கும் கெட்ட நண்பனுக்கும் உதாரணம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அர் ரஜுலு அலா தீனி ஹலீலிஹி ஃபல்யன்துர் அஹதுக்கும் மை யுகாலில், உங்களிலே ஒருவர் தனது நண்பனின் மார்க்கத்தில் இருக்கிறார். அதனால யாரை நண்பனாக தேர்வு செய்தல் என்பதை ஒவ்வொருவரும் சிந்திக்கட்டும். அதனால கண்ணியத்திற்குரியவர்களே, நாம தேர்வு செய்யக்கூடிய ஒரு நண்பன் பள்ளிவாசலை விட்டு தூரமாக இருக்கக்கூடியவனாக இருந்தால், தொழுகையை பேணாதவனாக இருந்தால், மார்க்க கல்வியில் ஆர்வம் காட்டாதவனாக இருந்தால், ஹராமான எல்லா காரியங்களை செய்யக்கூடியவனாக இருந்தால், அந்த பிள்ளையிடமிருந்து நம்முடைய பிள்ளையை தூரமாக்கி விடுங்கள். உங்களுக்கு தெரியுமா, இம்ரான் இப்னு ஹித்தான் என்கின்ற ஒருவர், அவர் அஹ்லு சுன்னா கொள்கையை உடைய ஒருவர். அவர் என்ன செய்யறார் அப்படின்னா, ஹவாரிஜிய சிந்தனை உடைய ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறார். திருமணம் முடிக்கிறதுக்கு போறார். எல்லாரும் சொல்றாங்க, அந்த பெண் ஹவாரிஜிய சிந்தனை உடையவள், அவளை நீங்க திருமணம் முடிக்காதீங்க. இல்ல, நான் திருமணம் முடிச்சு அந்த பிள்ளைய அந்த பெண்ணை நான் அஹ்லு சுன்னா கொள்கையின் பக்கம் கொண்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்லும்போது திருமணம் முடிக்கிறார். கடைசியில என்ன ஆகுது அப்படின்னா, இவரும் அந்த ஹவாரிஜிய கொள்கைக்கு சென்று விட்டார். அதனால கண்ணியத்திற்குரியவர்களே, நல்ல நட்பு வட்டாரத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? பிள்ளைகளுக்கு உருவாக்கி கொடுக்க வேண்டும். ரொம்ப முக்கியம். ஏன்னா ரொம்ப நேரம் நம்மிடத்தில் இருந்து அவர்கள் தூரமாக இருக்கிறாங்க. காலையில பள்ளிக்கூடத்திற்கு சென்றால், கல்லூரிக்கு சென்றால், மாலையில் இரவில் தான் வீடு திரும்புகிறார்கள். மாலையில வந்தா கூட டியூஷன், உடனே அடுத்த பைய தூக்கிட்டு போயிடுறான். டியூஷனுக்கு அனுப்பி வைக்கிறோம், ஆண் குழந்தைகளையும் பெண் குழந்தைகளையும். பெரிய முசீபத் என்னன்னா, இன்னைக்கு நிறைய பெண் குழந்தைகள் இடத்துல ஏன்னா பெண் சுதந்திரம், என் புள்ள ரொம்ப நல்ல புள்ள, எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, யாரை பார்த்தும் பல்ல காட்ட மாட்டா, ஒரு அபரிவிதமான நம்பிக்கை.
என்ன செய்யறாங்க? ஸ்கூட்டி வாங்கி கொடுக்குறாங்க. செல்போனு, ஸ்கூட்டி, அப்புறம் தனியா போகுது. எங்க போகுது? யார் கூட போகுது? யார் கூட பழகுது? ஸோ அதனால கண்ணியத்திற்குரியவர்களே, நல்ல நட்பு வட்டாரத்தை அவர்களுக்கு நாம் அமைத்து கொடுக்க வேண்டும். இது ஒரு தனி தலைப்பாக பேசப்பட வேண்டிய விஷயம். 10வது விஷயம், அல் குதுவத்துல் ஹசனா. நாம அவர்களுக்கு நல்ல முன்மாதிரியாக இருக்க வேண்டும். நாம நல்ல முன்மாதிரியாக இருக்கணும். கண்ணியத்திற்குரியவர்களே, பிள்ளைகள்கிட்ட நாம சொல்றோம், பிள்ளை தொழ வேண்டும். நாம எது சொன்னாலும் அவர்கள் கட்டுப்பட வேண்டும். தொழுகையை கடைபிடிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். சினிமா பார்க்கக்கூடாது, பாட்டு கேட்கக்கூடாது, புகைப்பழக்கம் இருக்கக்கூடாது அப்படின்னு நாம எதிர்பார்க்கிறோம். ஆனா பெரிய துர்பாக்கியம் என்னன்னா, சில தகப்பன்மார்கள் என்ன செய்யறாங்கன்னா, பிள்ளைகிட்ட தான் சிகரெட் வாங்க விடுகிறது. கடையில் போய் சிகரெட் வாங்கிட்டு வா. அப்ப அந்த பிள்ளை நினைக்குது, சின்ன பிள்ளையா இருக்கும்போது வாப்பா எதையோ பற்ற வைக்கிறாரு, புகை வருது. அதுக்கு பிறகு நாமளும் ஒன்று அடிச்சு பார்த்தா தான் என்ன? இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் புகைப்பழக்கத்திற்கு அடிமையாகின்றார்கள் என்றால் அவர்களுடைய பெற்றோர்கள் காரணமாக இருக்கிறாங்க. ஏன்னா தகப்பன் சிகரெட் குடிக்கிறான். இன்னைக்கு சமூகத்தில் எப்படியான ஒரு காலத்தில் புகைப்பழக்கம் உடையவர்களுக்கு பெண் கொடுக்க மாட்டாங்க தெரியுமா? சிகரெட் குடிக்கிறான்ப்பா, அவனுக்கெல்லாம் எவன் பொண்ணு கொடுப்பான்? இப்போ எப்படி மாறிட்டு தெரியுமா? சோசியல் ட்ரிங்கர். அவர் எப்பமாவது ஒரு தடவை தான் தண்ணி அடிப்பார். அப்படியே தண்ணி அடித்தாலும் பிரச்சனை செய்ய மாட்டார், ரோட்டில் படுத்து கிடக்க மாட்டார், வீட்டில் அமைதியாக இருந்துருவார். சுப்ஹானல்லாஹ். சில விஷயங்களுக்காக நாம் சில செய்தி ஊடகங்களில், முகநூல்களில் சில கிளிப்பெல்லாம் வரும். அதில் சில பெண்மணிகள், லா ஹவ்ல வலா குவத்த பில்லா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், சில பெண்மணிகள் தன்னுடைய கணவன்மார்கள் மது அருந்துவதை அனுமதிக்கிறார்கள், அதை ஆர்வம் ஊட்டுகிறார்கள். அவர் குடிச்சிட்டு ரோட்டில் படுக்கிறது இல்லை, வீட்டில் அமைதியாக இருந்துருவார், அதனால் நாங்கள் ஆதரிக்கிறோம், அனுமதிக்கிறோங்கிறாங்க. எவ்வளவு சமுதாயம் மிகப்பெரிய கேவலமான நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது. அதனால் இன்றைக்கு பிள்ளைகள் மது பழக்கத்திற்கு அடிமையாகின்றார்கள் என்றால் அதற்கு காரணம் பெற்றோர்களும் ஒரு காரணம். இன்னைக்கு நிறைய தந்தைமார்கள் மது பழக்கமுடையவர்களாக இருக்கிறாங்க, புகைப்பழக்கமுடையவர்களாக இருக்கிறாங்க. அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் சிறந்த முன்மாதிரியாக இருக்க வேண்டும். பாங்கு சொன்ன உடனேயே ஒரு தாய் ஒது செய்துவிட்டு வீட்டிலே முசல்லாவை போட்டு தொழுவதற்கென்று ஒரு இடத்தை ஒதுக்கி தொழும்போது வளரக்கூடிய அந்த பெண் பிள்ளைகள், வளரக்கூடிய பிள்ளைகள் பார்ப்பாங்க, என்னுடைய தாய் பாங்கு சொன்ன உடனேயே முசல்லாவை விரிச்சு தொழுகிறாங்க, அப்ப நாமளும் தொழணும். இந்த ஆரம்ப பருவம் இருக்கிறதே, அவர்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் எல்லாம் நாம தான் குர்ஆன் ஹதீஸ். ஆரம்ப பருவத்தில் இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைகளுக்கு நாம் தான் குர்ஆன் ஹதீஸ். நாம என்ன செய்கிறோமோ, என்ன பேசுறோமோ, சில பிள்ளைகளை பார்த்தா லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா, வாயை திறந்தா கெட்ட வார்த்தையா பேசுது, அசிங்கமான பேச்சுக்களை பேசுகின்றார்கள், கெட்ட வார்த்தை பேசுகின்றார்கள். என்னன்னு பார்த்தா வாப்பாவும் உம்மாவும் கெட்ட வார்த்தை பேசுறது. இன்னும் சில இடங்கள்ல இந்த கெட்ட வார்த்தைகளை பெருமையாக பேசிக்கொள்வார்கள், செல்லமாக பேசிக்கொள்கிறார்கள். சில இடங்கள்ல கெட்ட வார்த்தை எவ்வளவு பெரிய கேவலம். அதை பார்த்து வளர்கின்ற பிள்ளைகள் எப்படி வளருவார்கள்? அப்ப எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, குதுவத்துல் ஹசனா, சிறந்த முன்மாதிரியாக பெற்றோர்கள் இருக்கணும். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, வமா உரீது அன் உகாலிஃபக்கும் இலாமா அன்ஹாக்கும் அன்ஹு, எதை விட்டும் உங்களை நான் தடுத்தேனோ அதற்கு நான் மாறு செய்வதை விரும்பவில்லை. அப்ப நாம தொழு அப்படின்னா நீங்க தொழணும், டிவி பார்க்காதேன்னா நீங்க டிவி பார்க்காம இருக்கணும், பாட்டு கேட்காத அப்படின்னா நீங்க பாட்டு கேட்காம இருக்கணும், படம் பார்க்காத அப்படின்னா நீங்க படம் பார்க்காம இருக்கணும். நீங்கள் சிறந்த முன்மாதிரியாக அவர்களுக்கு இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா கேக்குறான், அத்தஅமுருன அன்னாஸ பில் பிர்ரி வ தன்ஸௌன அன்ஃபுஸக்கும் வ அன்தும் தத்லூனல் கிதாப் அஃபலா தஅகிலூன். நீங்கள் மக்களுக்கு நன்மையை ஏவி விட்டு தீமையை தடுத்து விட்டு உங்களை நீங்கள் மறந்து விட்டீர்களா? யா அய்யுஹல்லதீன ஆமனூ லிம தகூலூன மா லா தஃஅலூன் கபர மக்தன் இன்தல்லாஹி அன் தகூலு மா லா தஃஅலூன். மக்களுக்கு நன்மையை ஏவுகின்றீர்கள், தீமையை தடுக்கின்றீர்கள். ஈமான் கொண்டவர்களே, லிம தகூலூன மா லா தஃஅலூன்,
நீங்கள் செய்யாதவற்றை மக்களுக்கு ஏன் நீங்கள் சொல்கிறீர்கள்? கபுர மக்தன் இன்தல்லாஹி அன் தகூலு மா லா தஃஅலூன். நீங்கள் செய்யாதவற்றை மக்களுக்கு சொல்வது அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய விஷயமாக, மிகப்பெரிய பாவமாக இருக்குது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, கொஞ்சம் குழந்தைகளை கொஞ்சம் கவனியுங்கள். இந்த 10 விஷயங்களை கவனமா வச்சுடுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் பிள்ளை வளர்க்கக்கூடிய விஷயத்தில் நல்ல துணையை தேர்வு செய்வது, ஈமானையும் கொள்கையையும் பிள்ளைகளுடைய உள்ளங்களில் ஊட்டி வளர்ப்பது, பிள்ளைகளுக்கு வேண்டி அதிகமாக பிரார்த்தனை செய்வது, அதுக்கார் ஔராதுகளை கற்றுக் கொடுப்பது, நல்ல பெயர்களை சூட்டுவது, மென்மையாக கருணையோடு அவர்களிடத்திலே நடந்து கொள்வது, பிள்ளைகளுக்கு மத்தியில் நீதமாக நடந்து கொள்வது, பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்வது, நல்ல நண்பர்களை அவர்களுக்கு தேர்வு செய்வது, பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் சிறந்த முன்மாதிரியாக திகழ்வது. 10 விஷயங்கள், 10 நாள் பேசப்பட வேண்டிய தலைப்பு இது. சுருக்கமாக நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், சொல்லி இருக்கிறோம். அதனால இதையெல்லாம் கவனத்தில் உள்வாங்கி பேசுகின்ற நானும் கேட்கின்ற நீங்களும் நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கிடுவானாக என்று கூறி என்னுடைய இந்த சிறிய உரையை நிறைவு செய்கின்றேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.